கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாரெல்லாம் உபவாசம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. சின்ன குழந்தைங்க உபவாசம் இருக்கலாமா? அவங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. அந்த பிள்ளைங்க உபவாசம் இருக்கலாமா? வயசானவங்க அவங்களுக்கு வயசு ரொம்ப தாண்டிடுச்சு, இப்படிப்பட்டவங்க உபவாசம் இருக்கலாமா அப்படின்ற ஒரு சில கேள்விகள் நம்மளுக்கு இருக்கலாம். ஒரு வசனம் அழகா சொல்லுது, வாசிக்கலாம். யோனா 3வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயிலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் ஆடு மாடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளை தம் தம் கையில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள் அப்படின்ட்டு ஒரு ஆணையிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஆடு மாடு எல்லாமே அங்க ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றாங்க. ஸோ ஜெபிக்கிறதுக்கு, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுக்கு நம்மளுக்கு வயசு வரம்பு எதுவுமே கிடையாது. சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு உபவாசம்னா என்னன்னு தெரியாது. ஆனாலும் இங்க சாமுவேல் அப்படின்ற ஒரு பிள்ளையாண்டானை பார்க்கும்பொழுது அவன் பால் மறந்த உடனே, பால் மறக்கிறது என்ன ஒரு 3 வயசுல மறப்பாங்களா? 3 வயசுல அவங்க சர்ச்ல கொண்டு விட்டு போயிடுறாங்க. 3 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? அது ஒரு 5, ஒரு 6, 7 வயசு, ஒரு 10 வயசு வரைக்கும் வீட்டுல இருந்துட்டு ஒரு 12 வயசுல கொண்டு விட்டுருக்கலாமே. 12 வயசுல தான் விவரம் தெரியிற வயசு. 12 வயசுல கொண்டு விடலாமே. குழந்தையா இருக்கும்போது பால் மறந்த உடனே 2, 2.5 வயசு, 3 வயசுல எல்லாம் கொண்டு விட்டுட்டு போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ சின்ன குழந்தையா இருந்தாலும் அவங்க அங்க இருக்க ஒருவேளை பழகுவாங்களா இருக்கும். அதனால ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு குழந்தைங்க விதிவிலக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஃபாஸ்டிங் இருக்கலாம். அதாவது பிள்ளைங்களை சின்ன வயசுலேயே உருவாக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். அதே மாதிரி வயசானவங்க நிறைய பேர் டயபெட்டிக் பேஷண்ட்லாம் இருப்பாங்க, ஃபாஸ்டிங் இருக்க முடியாது. ஆனாலும் நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. இன்னைக்கு மோசே அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். அந்த மனுஷனுக்கு 120 வயசுல அவர் உயிர் போகுது. அந்த 120 வயசு வரைக்குமே அவருடைய கண் பார்வை மங்கல அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. நீங்க சொல்லலாம், ஒருவேளை அந்த காலத்துல உணவு முறை அந்த மாதிரி இருந்துச்சுங்க அப்படின்ட்டு. உணவு முறை அந்த மாதிரி இருந்தாலும் இதே வயதுடைய ஈசாக்குக்கு கண் பார்வை மங்கிடுச்சு. ஈசாக்கு அவங்க பிள்ளைங்க ஆசீர்வாதம் பெறதுக்கு வராங்க. அவர் கண் பார்வை மங்கினதுனால மூத்த பிள்ளையா இளைய பிள்ளையான்னு தெரியாமலே ஆசீர்வதிச்சுட்டு போறாரு. அவரும் அதே சாப்பாடை தானே சாப்பிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு கண் பார்வை மங்கலன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சதுனால அவருடைய கண் பார்வை மங்கல. அவர் ஃபுல்லா நடக்கதான் செய்யறாரு. ஆனா எலும்பு தேய்மானம் அவருக்கு வரவே இல்லை. அவருடைய பலன் குறுகி போகவில்லை அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. ஸோ இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒருவேளை சுகர் பேஷண்டா நீங்க இருந்தால் கூட நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நான் இன்னைக்கு சுகர் பேஷண்ட் தான், எனக்கு ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறது கஷ்டம் தான், ஆனாலும் நான் உங்களுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும். இன்னைக்கு தேசம் பாழாய் கிடக்குது. தேசத்துல இன்னைக்கு உபச்சாரம் பயங்கரமா இருக்குது. வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை பயங்கரமா நடந்துருது. கொள்ளைகள் நம்ம கண்ட்ரோலா போய்கிட்டு இருக்குது. ஸோ இவங்களுக்காக நான் ஃபாஸ்டிங் இருக்க போறேன். ஆண்டவரே என்னால முடியாதுதான், எனக்கு சுகர் இருக்குது, என்னால முடியாதுதான், ஆனாலும் இவர்களுக்காக நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்க போறேன், என்னை பலப்படுத்துங்க நீங்க கேட்டுட்டு நீங்க ஃபாஸ்டிங் இருக்கும்போது சிம்சோனுடைய வாழ்க்கையில நடந்த அதே அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில. சிம்சோன் கைவிடப்பட்ட சூழ்நிலை, அவர் முடிய வெட்டினாக்கி அவர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு. முடிய வெட்டுறாங்க, அவருடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. ஆனா கடைசி ஒரு நிமிஷம் அவர் கேட்கிறாரு, ஆண்டவர் இந்த ஒரு விஷயம் என்ன நினைவு கூறுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அதே மாதிரி நினைவு கூர்ந்து அவரை திரும்ப பலப்படுத்துறது போல உங்களையும், உங்களுக்கு ஃபாஸ்டிங் இருக்க முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க ஜெபிச்சுட்டு ஃபாஸ்டிங்க்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் நினைவு கூர்ந்து உங்களுக்கு ஒரு பலனை கொடுத்து, நீங்க சுகர் பேஷண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபாஸ்டிங் இருக்க முடியாத நிலையா இருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் பலப்படுத்துறதை உங்களால பார்க்க முடியும். அதனால இன்றைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு வயது வரம்பு ஒரு தடை கிடையாது, உடல் பலவீனம் ஒரு தடை கிடையாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க ஃபாஸ்டிங் இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து, உங்களுடைய உபவாசத்தை ஆசீர்வதித்து, நீங்க எதுக்காக உபவாசம் இருக்கிறீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றுவதற்கும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் விசுவாசிச்சு உபவாசம் இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.